ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு வேலையா ஒரு தெரு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்பன்னு பார்த்து அவரோட செருப்பு பிஞ்சு போயிடுது. அதனால பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு, ஐயா, இந்த மாதிரி வரும்போது என் செருப்பு பிஞ்சு போச்சு, புது செருப்பு வேற. அதனால இதை இப்படியே தூக்கிடுறதுக்கு மனசு வரல. இதை உங்க வீட்டு வாசல்ல ஒரு ஓரமா வச்சுட்டு போறேன். காலையில என் வீட்டு வேலைக்காரனை அனுப்பி எடுத்துக்கிறேன். அதுக்கு நீங்க கொஞ்சம் அனுமதி தரணும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து, ஐயா, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரரு, எங்கள் வீட்டு வாசலில் உங்கள் செருப்பு கிடைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு கௌரவம் தான். நீங்கள் தாராளமாக வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். சில ஆண்டுகள் போயிடுது. ஒரு நாள் அந்த செல்வந்தர் இறந்து போயிடுறாரு. அவரோட இறுதி ஊர்வலம் நடக்குது. செருப்பு வச்சாரே அந்த வீட்டு வழியாக வரும்போது நல்ல மழை பிடிச்சிக்குது. அதனால் அந்த பிணத்தை தூக்கிட்டு வந்தவங்க அந்த வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா, சரியான மழையாக இருக்குது, எங்களால் இந்த பிணத்தை தூக்கிட்டு போக முடியல, அதனால் இந்த மழை நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் ஓரமாக இந்த பிணத்தை வச்சுக்கிறோம், அப்புறமா எடுத்துகிட்டு போகிறோம், அனுமதி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த வீட்டுக்காரரு அவங்கக்கிட்ட, ஏண்டா, யார் வீட்டு பிணத்தை யார் வீட்டு வாசலில் வைக்க பார்க்குறீங்க, மரியாதையாக எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாராம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, உயிர் உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை. உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா ஏழை பணக்காரன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் பெண்ணந்தான்.